ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க கைஸ்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நான் ஏன்னா நல்லா இல்லை கைஸ். இப்போதான் கைஸ் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஃபுல்லாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு பாய் கேஸ்ன்னு அப்படியே ஸ்டாப் பண்ணலான்ட்டு மேலே தூக்கி பார்த்தா வீடியோ ரெக்கார்டே ஆகல. அதான் பாரு, ஐயோன்னு என்ன இன்னைக்கு பண்ணேன்னு சொல்லிடுறேன் கைஸ். பண்ண போகிறதையும் சொல்லிடுறேன். எடுத்தேன், உடனே கமுத்துனேன், என்ட்ரு ட்ராகன் முடிச்சதுல இந்த இடத்துல போன வீடியோவில் டைமண்ட் வந்து காட்டாமல் விட்டேன்ல. டைமண்டு எத்தனை எடுத்தேன், அத்தனை ஸ்டோன் மைண்ட் பண்ணாலும் எத்தனை டைமண்ட் இருக்கும். அது 4 டைமண்ட்னு கேட்காதீங்க. 4 டைமண்ட் இல்லை, என்கிட்ட ஃபார்ச்சூன் இருக்குல்ல, ஃபார்ச்சூன் 2 தான் இருக்குது. அது ஒன்று வேலை எங்கடா பிளாக்காக மாற்றிட்டேன் எல்லாத்தையும். அப்புறம் ஒரு பிக்காக்ஸ் ரெடி பண்ணிட்டேன். ஃபுல் டச் பிக்காக்ஸ் தேவையில்ல, இது ஃபார்ச்சூன் 2. பாப்பா அப்புறம் இந்த டைமண்ட்லாம் தனித்தனியாக வச்சு பண்ணிகிட்டு இருந்தேன் கீஸ். எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா கீஸ்? இங்கடா இது இதில் ஸ்டோன், இதில் என்னது லாப்பீஸு, எங்கடா இது அது இங்கே இருக்கு பாருங்க. 29 பர்த் ஆஃப் டேட் அன்னைக்கு என்னென்னா 29 டைமண்ட் எடுத்தோம். டைமண்ட் அது இதாக எடுத்தோம். இன்னைக்கு பிளாக்காக எடுத்துட்டோம். எப்படி மாசா? ஓகே. அப்புறம் இது தான் இங்கே புது பிக்கெக்ஸ் தான். இது இம்பைலிங் இது. ஓகே. அப்புறம் நான் எடுத்து அளந்து எம்எல்ஜி எல்லாம் அவ்வளோ அழகாக பண்ண தெரியுமா கீஸ்? இந்த கண்ட்ரோலில் எனக்கு எம்எல்ஜி நல்லா வந்து கீஸ். டைமண்ட் இப்போ தான் ஃபார்ச்சூன் வச்சு மைண்ட் பண்ணேன். 2 ஸ்டாக் டைமண்ட். எப்படி இந்த கண்ட்ரோலில் எம்எல்ஜி கரெக்டாக வருது கீஸ், நல்லா இருக்கு. ஆனால் ஒன்றா இருக்காங்க பண்ணி கட்டுமா? ஒன்றா நட்டி பார்த்தாமே. எப்படி நாங்கள் ஐயோ இந்த குழியில் ஒன்று விழுந்துடுறேங்க. இந்த குழியில் தான் மாப்ஸ்லாம் உழுக வச்சு கில் பண்ண ஃபஸ்ட்டு நாள். என் முதல் நாள்னா இந்த வேர்ல்டோட ஃபஸ்ட்டு டே. அங்கே ஸ்பெண்ட் பண்ண பெட்டு கிடைக்கல. ஐயோ, பெட்டு கிடைக்காம அங்கே தான் போய் ஸ்பெண்ட் பண்ணேன். வீடு எனக்கு பிடிச்சிருக்கு. வீடு 2 ரெசிடன்ஸ் அதிகமாக வச்சுருக்கு. அங்கே ப்ரூஃப் பயம் வரைக்கும் தெரியுது அவங்களுக்கு. எனக்கு தெரியுது. 10 செங்கு தான் வச்சுருக்கேன். ஏன்னா பேசுங்க எப்படி சொன்னா வச்சு நல்லா வருதுன்னு. இதில் என்னடா பண்ணுறீங்க? என்றாது இந்த நிறைய விட்டர் செத்துருவேணி. நான் மனுஷன் இல்லை. என்னடா இது? என்னடா அடிக்க முடியாது? நேராக ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்களா? ஐயோ, ஒரே அடியை கொண்டு போட்டேன்னு. தாயை மன்னிச்சுக்கொள், அதெல்லாம் உன்னையும் கொண்டுறேன். உங்கள் பாவம் ஏதாவது என்ன பண்ணிடுச்சுன்னா. ஃபுட்டு வேறு செய்யணும்ல, மறந்து போயிட்டேங்க. ஃபுட்டு எடுக்காமல் போயிருப்பேன். ஐயோ, இது ஏன்டா உடச்ச? ஓப்பன் பண்ணு. வீட்டு எங்கே இருக்குது? வீட்டை காணோம். இங்கே இருக்கா? கண்ணு தெரிலங்க. ஏன்டா கண்ணு முன்னாடியே இருக்கு, கண்ணு தெரிலங்கிற கேட்காதீங்க நீங்கள். ஏன்னா தவறுனா நான் பாவம். ஒரு 1 ஸ்டாக் பிரெட் எடுத்து போவோம். அப்புறம் முடிஞ்சால் பார்த்துக்கலாம். முடியாது, 1 மாதத்துக்கு ஓட்டலாம் இந்த தோட்டை வச்சுட்டு. ஆனால் ஃபுல் லஞ்ச் யூஸ் பண்ணால் 1 மாதம் 1 நாளே தாங்காது. சீக்கிரம்டா, நான் தான் இருக்கு, நான் போகணுண்டா. வாடா வேகமா. ஊட்ட வேற கட்டணும். நான் நகருக்கு போகணுண்டே. வாட
என்னடா நைட் ஆக போதா? எங்கடா சூரியனை போட்டு. ஓகே போவோமா கேஸ்? என்னப்பா போவோமா? போவோம். ட்ரேடர், வாண்டரிங் ட்ரேடர் என்ன வைக்கிற? இருக்காங்க. ஓஹா என்ன ஓஹா தான் விற்கிறான்டா. தான் பிடிக்கிறேன் இருறே வரேன். இப்படி தான் கைஸ் நான் அந்த உண்டு எடுத்தேன். நான் சோக கதையை போயாவது கேட்டீங்களே, இப்போ பார்த்தீங்களே. ஏன்னா இவன் ரொம்பலாம் விற்க மாட்டான். எங்கடா அது எவ்வளோ எடுக்கணும்னா 4 பக்கெட் இது போ. எவ்வளோ 1 2 8 இது கரெக்டா 10 8ன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல மோளை இதை விற்போம். இதுக்காக தான் நான் ரெடிமேடாக ஏற்கனவே பண்ணி வச்சுட்டேன். ரெடிமேடு ஏற்கனவே பண்ணி வச்சிட்டேன். ட்ரைடன்ட் வெட்டி வச்சுருந்தேன். ஏதோ கிழிச்சு நிற்கிது. டே கீழே வாடா. டே நிற்கிறேல உன்னை கொல்லவா? ஒன் டாப் தான். இந்த இதுக்கு எம்மரால் இல்லையா? அடப்பைக்கு. ஓ நான் இது தெரியும். வாட்டர் பேக்கெட் எடுத்துட்டு வரேன். எமரால்டு இருக்குன்னு நினைக்கிறேன். போய் எடுத்துட்டு வரேன். போ இல்லைன்னா வாட்டர் பக்கெட்டு தான் வைக்கணும். போப்பா. எங்கடா இது? இங்கே இருக்கான். ஓகே போமா கீஸ். நீ போக வேண்டியதான். டே வெளியே வாடா. வந்துட்டான். அந்த சீசன் ஏன் நிற்பாட்டினதுக்கு காரணம் இந்த இதை முதல்ல எடுக்கணும் கீஸ். எலக்ட்ரா எடுக்கணும் கீஸ். எலக்ட்ராலாம் இருக்கவே முடிய மாட்டேங்குது. டே இங்கே பாரு தண்ணிக்குள்ளே மாட்டிக்கிட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கான்டா. வலி எவ்வளோ வலி இருக்கும் தெரியுமா? ஆனால் இவனை கொண்டுறேன். ஏய் இன்னும் அடிச்சிருவியா? அடிங்க கொய்யால செத்துப்பா. உயிர் போராடிட்டு இருந்தேன்னு காப்பாற்றுறேன். அடிக்கிறாங்க. கொழுப்பு அத்தனை கொழுப்பு கேஸ். அவ்வளோதானா? எம்ரால் இல்லையா? பரவாயில்ல விட்டுக்கிறோம். போட விட்டுட்டேன். வரோம். இது மேலே நிறுத்திட்டான். வாட்டர் பக்கெட்டு போச்சு. அரை ஸ்டாக்கு. இப்படி தான் கேஸ் விற்பான். முட்டை போட்டிருக்கான். முட்டை கோழி முட்டை நல்ல முட்டை மனத்துக்காக முட்டை இது எத்தனையும் வச்சுருங்க லீஷு. எதுக்கு இவ்வளோ ஸ்டோன்னா நெதரைட்டில் போய் பிரிட்ஜ் பண்ண வேண்டியதான். இங்கே யாரை பாதி இருக்கு. இல்லை அதர் போடுறேன். இங்கே வேறு எது தேவையா? நோ நத்திங் தானே. என்னை போக விடுங்கடா. நான் போகிறேன்டா. போச்சுட்டு போகிறேன்டா. நீ போக விடுங்கடா. லூட்டிங் 3 இருக்கிறதுனால அந்த அப்படியே ஒரு கோழி அடித்தோம்ல, அதுக்கு இது கொடுத்துருக்காங்க. அடைங்கப்பா 3 கறி கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா கறியே கொடுக்க மாட்டாங்க. எங்கடா அந்த கறி தேவையில்ல. கோல் எடுத்துகிட்டு போவோமா பேசாமல்? ஆமாம் கோல் எடுத்துகிட்டு போவோம். உட்டு எங்கடா? உட்டு நீங்கள் உட்டுங்கடா. இங்கே இருக்கு. இதோ ஓகே போமா. எங்கே நம்ம போகிறோம்? சாவருக்கு. பயமாக இருக்குல்ல. இந்த வாட்டி ஏன்னா பிளாஸ்ட் ப்ரொடெக்ஷன் இந்த ப்ரொடெக்ஷன் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் அது பயப்படம் போவோம். சுற்றுதே போடா. வேகமாக போடலாம். நம்ம இன்னைக்கு முடிக்கிறோம்டா தலைவரை. இந்த கண்ட்ரோலர் வச்சுக்கிட்டு எங்கடா அது லாவாலே குச்சி எடுத்துருப்பேன் எல்லாத்தையும். வணக்கம் மாப்பிள்ளை தெளிலிருந்து சௌக்கியமா?
உன்கிட்ட பேசுகிற நேரம் இல்லை, நான் இங்கே கீழே குதிக்க போகிறேன். போடா வேகமா, கொன்று வேண்டாவேன் நேரத்துக்கு. ஃபைன், போ 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 ஆமா போட. போயிடாதா நீ பாட்டு. ஓகே சொன்னா இங்கடா ஃபுட்டு 4 எப்போ பார்த்தாலும் சோறுன்னு தின்றா ஆமாம். அப்பாடே பசிக்குது. போனுறா இந்த கண்ட்ரோலர் வச்சுட்டு இது விளையாட வேறு போகிறேன். இது வச்சுருக்கல, திடீர்னு நான் பாட்டு இது எடுத்து விட்டேன்னா ஐயோ. பெட் ராக்ல என்ன வேலையை பார்க்குறேன் பார்த்தீங்களா? ஏதோ ஜாவா பிளேயர் ஆட்டா பண்ணிட்டுருக்கிறேன். அப்படியே பிரிட்ஜ் பண்ணுறதுலாம் எனக்கு தெரியாது. அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் நான் எப்பயே முடிச்சு இங்கேயே போயிருப்பேனே. தம்பி 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 முக்கியம் தம்பி தம்பி, என்னை சாவடிக்க பார்க்குறீங்களா? பட்டக்குன்னு ஐயோ மடி சாவடிக்கிறானே. ஏன் இவன் வந்துட்டானா பயம், அத்தனையும் பயம். சவுண்டு வேற எச்சா ஒரு பீதியை கலப்புது. ப்ரோ பாவம் ப்ரோ, என் பாவம் இந்த இடத்துல இல்லையா சாவம். ஆமாம் இது நதர் தானே. இங்கே அந்த மாம்பெலாம் வரப்போகுது. ஸ்கெலிட்டன் வருவான். அப்படியே இருந்தாலும் இருட்டில் அவன் எதுக்கு எக்ஸ்பான் ஆகிறான்? என்னடா பிரிட்ஜ் பண்ணுறேன், அருமையாக பிரிட்ஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஷிஃப்ட் ஸ்டிக் மட்டும் இருந்துச்சு. அருமையாக போனால ஃபைனு. ஆமாங்க ஷிஃப்ட் ஸ்னிக் 3 எல்லாம் இருந்துச்சுண்ணா. எவன்டா அழுகிறான்? என்னடா சவுண்டு? கெஸ்ட்டு அண்ட் டு பேர் இன்ஃபினிட்டி. ஐயோ இது இல்லையா அன்பிரேக்கிங் இல்லையா இதில்? யாய் இதுப்புறம் ஒன்றும் இல்லை. யாய் போய் செத்துரு. என்னடா போக முடியும்? ஓ யாய் செத்து போ. சும்மா அடிக்கும். இன்ஃபினிட்டி தானே. எங்கடாமே? எங்கிட்ட போயிட்டான்டாமே. இந்த ஸ்லைம் அடிப்போங்க. ஐயோ மிஸ் ஆகிட்டான். வாடா ஒரு இடத்துல இருக்குடா. நான் என்ன 8x ஸ்கோப் வச்சுருக்கேன். ஏஎன்டபிள்யூ மாரி நான் ஏஎன்டபிள்யூ பிளேயராக மாறிட்டு இருக்கேங்க. சூப்பர். ஏனே தெரில ஏஎன்டபிள்யூ அப்படி வருது எனக்கு. ஏஎன்டபிள்யூ 1 டாப் படிக்கிறேன். அது ஃப்ளூக்லன்னு சொல்ல முடியாது. அப்படி எப்படின்னா ஃப்ளூக்னா வந்த ஃப்ளூக்கு சொல்லணும்னா எப்படி? அடா டே ஓடாடா டே ஓடாடா டே அவன் அழுகிறான்டா. சத்தம் வேறு வந்துச்சு. ஓ இந்த சலைமா மூக்கு சளி காரணங்க. ஐயோ ஏன்டா இப்படி பீதி கிளப்புறீங்க? என்னடா வர மாட்டேங்குது? டேய் வர மாட்டேங்கிறா. ஓ பிக்காக்ஸா அருமைடா. இன்னைக்கு நான் போன மாதிரி தாங்கி இப்படியே நான் பிரிட்ஜ் பண்ணி போனோம். இப்படி போயிட்டு உங்களுக்கு கண்டி பண்ணுறேன். நீங்கடா அது சவுண்ட் ஆஃப் பண்ணுவாங்க. ஐயோப்பா கையெல்லாம் வலிக்குது. கை இந்த முட்டி வலிக்குது.
ஏன்னா அந்த ஃபோனை இப்படி வச்சுட்டு கீழே கையை வச்சுக்கிறேன்னா கை பிரிட்ஜ் பண்ணி முடிக்கிறக்குள்ளார சரி பிரிட்ஜ் பண்ணிட்டியான்னு கேட்பீங்க. பாடிட்டேன் கைஸ் ஒரு வழியாக பாடி முடிச்சிட்டேன். சூப்பரான்னு நீங்கள் சொல்லலாம். அதான் இல்லை பார்த்துருப்பீங்க எல்லாத்தையும். நான் போய் நெதர் ஃபோட்டோஸ் போய் எல்லாத்தையுமே பண்ணிட்டேன். ஏன்னா சத்தியமாக சொல்கிறேங்க க்ரியேட்டிவ்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா போன வேர்ல்டு சொல்கிறேன். போன வேர்ல்டு அது இதுன்னு அந்த க்ரியேட்டிவில் போய் உழப்பியிருப்பேன்னா அதனால் நிறைய பேர்த்துக்கு தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தோணும். அதனால சொல்லிடுறப்பவே சத்தியமாக க்ரியேட்டிவ்லாம் போனேன். இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். இது மாட்டியே வந்து ஸ்டோன் எடுத்துகிட்டு வந்தேன். அதான் மீதி இருக்குது. கீழே அந்த இது இருக்குல்ல இங்கே எடுக்க வேணான்ட்டு கீழே போய் எடுத்துகிட்டு வந்தேன். இது போன் இருக்குதா. ஸோ அப்புறம் இது கிடச்சிருச்சு வெதர் ஸ்கெலிட்டனு எங்கேயோ போட்டேன்னா கீழே அப்படி வந்துச்சு. சீக்கிரமாக எடுத்துட்டேங்க சொல்கிறேன். சீக்கிரமாக எடுத்துட்டேன். ஆமாம் நிஜமாக சீக்கிரமாக எடுத்துருக்கேன். ஷாக் ஆகிட்டேன். டைமண்ட் 3 கிடச்சிச்சு. அப்புறம் கோல்டன் ஆப்பிள் கிடச்சிச்சு. அங்கே போகிற வழியில் ஒரு இதில் இருந்துச்சு. இப்போ பாருங்களேன் நம்ம வீட்டிலேருந்து கீழே வந்து ஸ்டெப்ஸ்லேயே போக மாட்டேன். ஏன் எம்எல்ஜி பண்ண போகிறேன். எப்படி தெரியுமா ட்ரை கேஸ்ட்டு நான் போய் அங்கே இருந்து பொறிக்கிட்டு வந்தேன் சோல் சாண்ட் வேலைக்கெலாம் போய் பொறிக்கிட்டு வந்தேன். இப்போ பாருங்களேன் ஒன்று பண்ண போகிறேன். பக்கெட் ஒன்று தான் கிராஃப்ட் பண்ணணும். இரு இது வச்சுட்டு இது எடுத்துகிட்டு இதுமே எடுத்துகிட்டு இப்படி வச்சுட்டு இப்போ பாருங்க நல்லா யாருங்கிறீங்க சோம்பேறிகளின் தலைவன் இப்படி சொல்லணும். வாய் வளருது அப்படியே எனக்கெல்லாம். இந்த என்சான்ட் கோல்டன் ஆப்பிள் நாமளே செய்ய முடியுமா? ஈசன் கோல்டன் ஆப்பிள் செய்ய தெரியும். எப்படி கீழே போய் எடுத்துகிட்டு வர சோம்பேறித்தனம். இது கிளிக் பண்ணிட்டு செய்ய முடியாது. என்சான்ட் கோல்டன் ஆப்பிள் இப்படி செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்குமேன்னு பார்த்தேன். நம்ம என்ட்ராய்டு ஃபீட் பண்ணுறதுக்கு கோல்டன் ஆப்பிள் எடுத்துகிட்டு வாங்கி ஆனால் கோல்டு ஊர்பட்டதை வச்சுருக்கேன். என்னடா வாட்டர் ஐயோ கொஞ்சம் ஓவர் ஆடிட்டு இருக்காங்க. ஆமாம் இருங்க வர நிமிஷம். வந்துட்டேன். அது வந்து ஒரு முக்கியமான வேலை. என்ன வேலைன்னா சில பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, சில பேர் கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க. அப்புறம் இந்த வீடியோட கடைசி வந்துட்டேன். அடுத்த வீடியோவில் என்ன பண்ணலான்னா என்ட்ராய்டு அடிச்சுடுவான். சப்ப மேட்ரு இதான் இங்கே செடிக்கு எடுத்து லூட் சொல்லிடுறேன். லைனாக சொல்லிடுறேன். இந்த என்ன வெதர் ஸ்கெலிட்டன் ஹெட்டு ஃபஸ்ட் 3 எடுத்தாச்சு. அப்புறம் ஒரு டைமண்ட். என்னடா நிறைய டைமண்ட் இருந்துச்சுன்னு பார்க்காதீங்க. அப்புறம் அங்கே போய் ஒரு 3 டைமண்ட் கிடச்சிச்சு. அப்புறம் அதை வச்சு பிளாக்காக செஞ்சு இருக்கிற ஒரு டைமண்டு. அப்புறம் இது ஆரோ. அப்புறம் ஆரோ எனக்கு எடுத்தேன். ஐயோ ஆரோ இங்கே வைக்கணுமோ? சாரி பாஸ், தப்பு, டெக்னிக்கல் ஃபால்ட். அப்சீடியன் அங்கே இதுலேருந்து கிடச்சிச்சு. போர்ட்டல்லேருந்து கிடச்சிச்சு. அங்கே போர்ட்டல் வச்சா. அப்புறம் பிளேஸ் ராட், சோல் சாண்ட் வளர்றேன். அடுத்தது இது என்னது போனு. ஐயோ மலையா ரெப்டேடு இது இருக்குல்ல என்கிட்ட அருமை இரு. ஓகே அப்புறம் 3 சேடில் கோல்டன் ஆப்பிள், அப்புறம் ட்ரை கேஸ்ட்டு, அப்புறம் எம்ரால்டு உப்பு எடுத்தது. உப்பு சைடு கேப்பில் ஒரு மாண்டரிங் தானே வந்துட்டு எடுத்தேன். அப்புறம் இது டைமண்ட் பிளாக்ஸ், அப்புறம் கம்ப்ரஸ்டு ஐஸு. அது இப்போ இவன்ட்டு தான் வாங்கினேன். அது என்ன ஐஸுன்னு பார்க்கலாமே தொட்டால் ட்ரேட் ஆயிடுச்சு. அப்புறம் அங்கே கிடச்சிச்சு நெதர் ஃபோர்ட்ரஸில். அப்புறம் இது சேனலிங்கா ஓராடி பயமாக இருக்குது. இப்போ ஒரு சவுண்ட் விட்டாங்க பயமாக இருந்துச்சு. இருங்க க்ரீப்பர் அடிப்போமா? எங்கடா அந்த இது? எம்மா படுத்துறேங்க.
பயமாக இருக்குது வயிறுலாம் கிடக்குது. வீடு இடிக்குது. நம்ம வீடு வேறு இந்த வீடு இங்கே பார்த்திக்குமோன்னு பயமாக இருக்கு. எங்கடா அவன் இடிக்க? க்ரீப்பர் தானா? சேனல் இங்கே வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். மாப் ஹெட்டு கலெக்ட் பண்ணலாம். பரவாயில்ல பேசிகிட்டு இருந்தேன்னா பயந்துட்டு ஓடிட்டேன். கம்ப்ரஸ் அவன்கிட்ட வாங்கினேன். சார்ஜு ஃபயர் சார்ஜ். அப்புறம் கோல்டு இங்கேட்டு அங்கே கிடச்சதுதான். பக்கெட் இன்றைக்கி தான் யூஸ் போயிருக்கேன். அதை வந்து ட்ரேட் பண்ணிட்டேன். அப்புறம் இது வந்து நதர் வாட்டு. அப்புறம் இது என்றப்பல் இருங்கி இது போய் செஞ்சுக்கோம். எஸ் பவுடர். ஐயோ வா. ஐயோ ஐயோ வா வா. ஓகே அவ்வளோ தேவை இருக்காது. 12 வேணும். ஒரு 6 சீவம் போதும். அங்கேயே கொடுப்பாங்களா கொஞ்சம் மாதிரி. ஓகே நீங்கள் எடுத்துக்கோமா. இல்லை ஒன்றும் செய்வான். 5 6 10 இருக்கு. நம்ம கொஞ்சம் வீச்சு. ஓகே 5 வேணும். 4 வைப்போம். ஐயோ இருக்காவா? 3 9. ஓகே டிஷ் வைப்போம். போதும் டிஷ். இது போதும். இது இங்கே போட்டுருவோம். ஓகே உடனே டாபிக் விட்டு மாற்றிட்டேன். அப்புறம் காலையில் அப்படியே ட்ரேட் பண்ணது. இது ப்ரெட்டு இன்றைக்கி செஞ்சோல தான் மீதி இருக்கிறது. அவனுக்கு அடிக்கி தின்னு தான் இப்படி தான் ஏற்றுனேன். சென்ஸ் ஏற்றுறோம்ல. அப்புறம் போனு இது ஆனால் இருங்க. இது எங்கே எந்த பக்கம் போகுதுன்னு பார்ப்போமா? நம்மளாம் எம்எல்ஜி பண்ணி தான் போகணும். எங்கடாது? நான் வெறும் சாதாரணமான நம்ம ரெப்டைட் எடுத்து சொயின்னு போனான்னு பார்த்தேன். முடியல தலைவரே முடியல. எம்எல்ஜியாக பண்ணுவோம். கரெக்டாக வேணும். இந்த வாட்டி மிஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் இது இருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா அது நம்ம பண்ணணும்? எந்த பக்கம் போகுது? என்னடா வீடு எப்படி அதை ஒன்றும் இது இருக்கா? எந்த பக்கம் போகுது? எங்கடா போச்சு? காணாமல் போச்சு. எதில் போச்சு நீங்கள் பார்த்தீங்க? அப்படியே விடுவோம். இப்படிக்கா போகணுமாம்மா? எனக்கு தெரிஞ்சிருக்கு அதுவாக இருக்குமோ? இருங்க வரேன் சொல்லுங்க. வெயிட் பண்ணுங்கள். 80s யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இந்த இடம் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அதை விட்டு பார்ப்போம். வந்து எங்கே போகுது நினச்சேன்டா. இல்லை அந்தளவு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ எப்படி போகுது? அப்படிக்கா போகுதா? மாட்டிக்கிட்டான்டா அங்கே. என்னடா இது ஃப்ளேம் இருக்குல்ல? ஐயோ மரமே உடைக்கிறாரு. என்னடா இது? உன்னையும் உடைக்கிறாரு. பூனை அந்த ஓடிப்பா. ஒன்லி டிஸ்டர்பன்ஸ். ஏன்டா இது ஏதோ பிளாக் வச்சுருக்கேன். பிளாக் இல்லை சூக்குலர் ஏதோ பிளாக் இருக்கடா. அப்பாடே பிளாக் இருக்கு. ஐயோ சரி இதுலேயே போட்டு போவோம்.
என்னோட இது போய் மேலே மாட்டிக்கிட்டு இந்த வீடியோவில் இது கண்டுபிடிச்சிடலாட்டாங்க. இங்கே இருக்கான் பாருங்க சார். எம்எல்ஜி இப்போ எது கரெக்டாக பண்ணுறான். ஏ வந்துடு. டே அவன் போகிறான்டா டே. ஐயோ தவறு செய்தாயடா செய்யாமை. ஐயோ பொலறண்டா. ஐயோ இந்த நேரத்தில் கர்மாந்திரம். ஐயோ இதையே தூக்கி போட்டேன். அட டே கர்மம் முடிச்சேன். பூச்சு வேற ஒன்று கண்ட நேரத்தில் வந்து இது பண்ணுவான். வா போடாங்க அவ்வாடே. எங்கடா என் பண்டில்? வாடா. ஐயோ பா என்னத்தையும் போட்டேன். வேற என்ன போட்டேனே. சரி அங்கல இருக்கா? இந்த வீடியோவில் பேசாமல் கண்டுபிடிச்சி வச்சுக்கோமா. நைட் ஆகிற மாதிரி இருக்குது. பெட்டு இருக்கா என்கிட்ட? ஹேடா எப்படா இருக்க? ஓகே கீஸ், இந்த வீடியோ இதோடய முடிச்சுக்கோங்க கீஸ். அடுத்த வீடியோ நான் கண்டுபிடிச்சிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். பாடி ஸ்னோடா. எங்கடா அந்த ஸ்னோ? போடா. அடுத்த வீடியோ அதெல்லாம் பார்த்துக்கலாம் கீஸ். அதனால் இந்த வீடியோவை இதோட முடிக்கிறேன். அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த லூட்டில் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அவ்வளோதான். பை. ரொம்ப நேரம் இதுக்கே போயிடுச்சு. பாய்.